ரெண்டு ஓட்டி போடுறேன் கல்யாணம் ஆகல. ஓஹோ, அதனால ரெண்டு கயிறு கட்டி போடலான்னு பாக்குறேன். ரெண்டு பொண்ணா வேணும். தங்கள் மகளாக இருக்கக்கூடிய தச்சகன் வந்து இருக்கிறார். அப்படியா? ஆமாண்டா. கண்மணி தச்சகா தச்சகா தந்தே பிரதாபதிவாதம் தந்தே வந்தனமே தந்தே வந்தனமே ஒரு கோடி வணக்கம். நல்லாரு ஏந்திரு மகனே அப்படின்னு சொல்லுங்க. நண்பனே தச்சகா தச்ச பிரசமாதியும் பச்சோம் இருக்கும்
என்னவென்று தெரிவிக்கின்றாய்? இப்பேற்பட்ட அலந்த சந்தாமரம் போல் இருக்கக்கூடிய ஒரு முகமானது, அலந்த சந்தாமரம் போல் இருக்கக்கூடிய முகமானது நொந்து பாடி இருக்குது. என்ன காரணம்? எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளை ஒரு தந்தைக்கு இடர் வந்தால் நான் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன். எந்த வருத்தமாக இருந்தாலும் என்னிடத்தில் எடுத்து உரைக்க வேண்டும். அந்த இடரை நான் என்னவென்று சொல்வேன்? நானும் என்ன அந்த ஓட்டாண்டாகிய கைலாயம் சென்ற இடத்தில் எனக்கோ என்ன 5 முகம் அருள் பாலித்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டார். கொடுத்த சிரத்தை அவனே கிள்ளி விட்டார். அதுதான் கண்ணே. அப்பேற்பட்டவனுக்கு எப்படியாவது இன்னவோர் 49 மகளை பெற்றது உனக்கு பெரிதல்ல. இன்னவோர் உண்மையானாலும் உனக்கு மகளாக கண்மணி தச்சகா ஆண்டி பரவனை ஒழிக்க வேண்டுமானால், ஆட்சி படைக்க வேண்டுமானால் நமக்கு யோசனை இருக்கிறது. உன் மகளை ஈஸ்வரி நமக்கு உனக்கு ஜனித்தால் நமக்கு அந்த ஆண்டி பரமன் பெண் கேட்டு நமக்கு பெண் கேட்க வருவான். உடனே நமக்கு ஆண்டி பரமன் நமக்கு மருமகன் ஆகுவான். ஆனால் வேண்டிய தேவர்களெல்லாம் நமக்கு அடிப்படைவார். ஆமா, இதுதான் சங்கதி. பெருமை உண்டாகும். ஆமா தந்தையே, அப்படியே தந்தை தெரிவித்த பிரகாரம் அப்பேற்பட்ட உமையவள் எனக்கு மகனாக பிறந்து விட்டாள். பரமக்கடவுள் வந்து என் காலில் விழுந்து என்ன பெண்ணை கேட்பார். அப்பார் இந்த தேவர் மூவர் அத்தனை பேர்களும் எனக்கே அடக்கம். அப்படி என்று அரிதாக தவத்தை செய்ய வேண்டும். மனிதாக இருக்கக்கூடிய பரந்தகாசிமாவை அது சீக்கிரம் இன்றைய தினத்தில் பன்னாகவதி பார்க்க வேண்டும் என்று அழைக்க அந்த நேரத்தில் பன்னாகவதி தர்பார் அவரால் தொடரும்.
ரொம்ப ஆடாதான் எனக்கு கிளம்புது. ஏய், நேரம் தாமதமாயிடுச்சு. ஏய், என்னத்தை பண்ணாலும் வரக்கூடிய. அடுத்த பெரியவர் இருக்க வேண்டும். ஆடினால் பெரிய கங்கை நீராட வேண்டும். எழுத்தாலும் நிலைமை இருக்க வேண்டும். ஒடித்தாலும் கர்ணனை போல் கொடுக்கும் சொல்லுவாங்க. அப்ப மட்டும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சன்னா சிங்கார சன்னியே வந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்க மருமக உண்டாலே ஆமா எப்படி மருமமா உனக்கு நீ எப்ப விட்டு நாட்டு பாக்குறேன்னு தெரியுமா உனக்கு தெரியுமா? நல்ல வித்துவாங்க வித்வான்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு என்ன நாளைக்கு ஒரு நாட்டுக்கா நாட்டின் கழகு மதுரை இண்டிலியும் காட்டின் கழகு ஆச்சா தேக்கு பாட்டின் கழகு பாலவண்ணா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு என்ன இருந்த அழகாக இருக்கும் அல்லையா தெரியலையம்மா. வீட்டின் கழகு விளக்கும் பெண்டியம். இந்த சபை இருக்கு. அந்த சபை ராமாயணம் படித்தவர்கள் மகாபாரதம் படித்தவர்கள் இதிகாசங்களை கற்றுவந்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் இருந்தா இந்த நாட்டுக்காரர் இந்த பாட்டு பாடினாங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு திறமையா பாடினாங்க. இந்த பாட்டுல அர்த்தம் இருக்கு, இந்த பாட்டுல அர்த்தம் இல்ல அப்படி சொல்லி சபையை தலையா செஞ்சு நம்முடைய பாட்டு விசுவாசமா கேட்பாங்க. ஆனா என்னதான் கேட்டாலும் தம்பி நேரம் தாழ்த்தி எங்க மருமகன் பாண்டியன் அவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறார். எனக்காக வேண்டி 100 ரூபாய் எடுத்திருக்கார்கள். அண்ணவர் போல 100 படிச்சிருக்கியா? படிச்சிருக்கா? இங்கிலீஷ்கார புள்ளியாட்டு நல்லா பாக்குறேன். தம்பி என்ன கூடிய சரணாபட்டினத்தை சார்ந்த எங்க அண்ணன் ஏழுமலை அவர்கள் எனக்காக வேண்டி 100 rupees வாயாலே சொல்லி அம்மா எங்க நாடு என்ன நாடு? தத்தகாபுரி தம்பி நேரம் சரியில்லை. என்ன செய்யுது? வல்லவனுக்கு வரைக்கும் பரவுண்டு எப்பப்பட்ட வித்துவானோ சரியில்லை. நேரத்தை கொஞ்சம் தெரியல. நம்ம ஆடவா போய் போமா. எங்க நாடு என்ன நாடு? ரொம்ப ஆடாதேமா.
தச்சகாபுரி வட்டம் தச்சகாபுரி வட்டத்தில் அகத்தோடு குடி பரிவாரம் செய்து வைப்பு எங்க வீட்டுக்கு பேருடா என்னமா தச்சகு பண்ண ஆமாண்டா அந்த மனிதாவுக்கு குடியா நான் ஒரே இன்னும் பெட்ல இவருக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைங்க 3 பொண்டாட்டி உண்மையா இல்லைன்னு இந்த ஆட்டுக்காரர் பூரா இவன் கட்டு இவன் கட்டு காட்டி எங்க வீட்டுக்காரர் திறமை என்ன தெரியுமா சேகரண்ணா கோயிச்சுக்காதா என் மோட்டர் ஸ்ட்ராங் ஆகுது நான் 10 கூட கட்டுவேன் உன் வீட்டுக்காருக்கு மோட்டர் காயில் போயிடுச்சு எங்க வீட்டுக்காரர் எப்ப பண்றது தெரியுமா வீராது வீரா நல்லவர் ஏன் ஒரே பொண்டாட்டியா இருக்கா தெரியுமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டிங்க இன்னொரு பொண்டாட்டி கட்டினா அது சரியில்லை அதனால இவங்களுக்கு கட்டுப்பாடா இருக்கா தவிர இவனு மாதிரி கட்டு அடங்காத நாய் அப்பா வெட்ட மணி வரைக்கும் வீட்டுக்காரு காயில் போயிடுச்சுன்னு உடனே நான் கதை சொல்றேன் பாரு எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து எப்ப ஏற்பட்ட தாலி போட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு சுத்தமான பவுடர் பூரா தம்பி ரெண்டு இலை விட்டு போயிட்டு நேரம் ஆகி போச்சு என் மதியானம் மன்னவரை எங்க மாமனார் எடுத்தாரு போனார் எங்க மாமனாரு பிரம்மதேவன் அவர் கூப்பிட்டாரு எங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு போய் வரண்டி அப்படின்னு வீட்டை விட்டு சொல்லிட்டு போனவரு இன்னும் வரல இருந்தாலும் வந்தா பார்த்து எதுக்கா கூப்பிட்டாரு என்ன சமாச்சாரம் எப்படி என்ன தொடாத நான் அல்லா கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன் மாலை போடுவான் அந்த ஐயப்ப கோயில் சொல்றான் இருக்கார பாவல பையா உங்க வீட்டுக்காரர் தான் உன்னை கூப்பிட்டாங்க அதுக்குதான் நான் உங்ககிட்ட வந்தேன் நான் அந்த வீட்டுக்காரர் அம்மா டெல்லி போனேன் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாங்க அதனால நான் அம்மா கிட்ட போனேன் மரியாதை பதினாறு வந்துருக்கா அப்படி சொல்ல கொண்டாடியாரா செத்து திருப்பி போகிறது தான் இருக்கும் அது இருட்டுக்கா மனஜாதி இருக்கக்கூடிய எப்படி அர்த்தம் போட்டு கோயில் சொல்ற மாதிரி சொல்றேன் நம்ம பொண்டாட்டி வந்துக்கிறேன் நல்லா நம்ம பொண்டாட்டினா நம்ம போட்ட முடியல 3 நிமிஷம் நீ 1.5 நிமிஷம் போட்டோம் செலவுல நீ 1.5 லட்சம் உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி ஆமா உங்க அம்மா எங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி உன் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி மாதிரி உள்ளதான் உட்காந்துக்கிறாரு மாமா
மங்களகரமா வாழ்ந்துட்டு போய் தங்கம் அம்முக்குட்டி என் தலைமுடி என் பாலத்தை அப்படிதான் எப்படி வேணும் என் மாதர் குலமா நிக்கமே ஒரு பொண்டாட்டிதான் ஒரு பெட்டு போறானா எதுக்கு எடுப்பா எண்டு முக்கா கொள்ள எதுக்காக வராது அவன் எதுக்காக வேணும் வந்து இட்டு வர்றான் இப்போ பத்து ஆம்பளை மீசை வச்சுக்கிறான் ஏங்க ஆம்பளை இட்டு போனா ஏன் வரணும் ஏண்டா ஏய் அம்மா தெரியும் மலையா இருந்தாலும் சின்ன ஒளிதான் தொலைக்கும் ஆமா அதே போல கணவன் மனைவி தண்டனம் 4 செவத்துக்குள்ளதான் இந்த மாதிரி நாடகத்துல குதிரையா ஐயோ காட்டாரு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு அங்க ஒரு குட்டி அவன் எதுக்கான ஏடுபடி கையில வீட்டுல வாச காய் கொடுனாய் அவன் வந்து என் கையை முறை பின்னால பார்த்து வேடிக்கை உன்ன மாதிரி கிழவதான் முன்னாடி முடிக்கிற பொம்னாட்டியம் இந்த காலால கோலம் போடுற பொம்னாட்டியம் இந்த உதட்ட கடிக்கிற பொம்னாட்டியம் இந்த பச்சை திருப்பிக்கிற பாரு படு தூக்கடா நம்பவே முடியாது உன்ன மாதிரி உன்னை பார்த்து ஒரு கணவன் மனைவி தண்டனம் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாருந்தான் அப்புறம் மேல மாதிரி புரிஞ்சுட்டாமோ குழந்தை பெரிய சொல்லுவாங்க நாயை பிடிச்சி கட்டி வச்சு அது கரிஞ்சு ஒரு மட்டும் தூண் எங்க போகும் நக்கத்துதான் அந்த மாதிரி அவங்க ஆட்சி போடுற புத்தி எப்போ வந்து கேட்கறான் பாரியா எந்த இடத்துல அதே போல கணவன் மனைவி தண்டனம் ஆமா 4 செவத்துக்குள்ள தான் வச்சுக்கணும் ஆமா இப்ப ஊரா போறான் ஆம்பியா ஊர் மேல போன விட அடிக்க ஆடுறான் நான் 1 இஞ்சம் 7 இஞ்சம் அவன் 4 செவத்துல இருக்கணும் அப்படி இருக்கணும் 4 செவத்துக்குள்ள ஆம்பியான மனைவி வச்சா கூட தெரிஞ்சுக்காது அது எனக்கு தெரியாது ஆனா இவர் சொல்லி ஆம்பியா என்ன அடின்னு கேட்டா போறோம் ஆம்பியா முன்னாடி மேல கூட கை வைக்க மாட்டான் ஐயோ ஓடங்கள பார்த்து விடுற அக்கா நம்ம ஆம்பியா வச்சு அடிக்கிறோம் லாப லாபம் முடியா கூட்டி வா அந்த மாதிரி பண்ண அடியா 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 என்னமா புடியா புடியா ஏத்தியா ஆம்பியா அடி ஒரு காய் அடியா அது பார்த்து ஒரு காய் மாட்டேன் அது பார்த்து நான் எப்ப கேள்வி பாக்குறியம்மா அடிக்க சுப்பி இருந்தாரு ஏய் ஓ வரங்க ஏன் பாத்தவங்க ஒரு வாரம் எப்படி இருக்கீங்க அடிக்க மலராடி ஏய் சுவாமி சுகமாக சரிங்க என்னோடு என்ன பிரியாம வாழ கடவுள் இருந்து உங்க வாக்கி எனக்கு வாக்கி ஒரு வார்த்தை ஒண்ணு கேளு கேளு சுவாமி நேற்று எதிர்த்தா நான் தான் உன் தந்தை அவர் யாரு
நேற்று நேரத்தை உன் தந்தை எங்க பிரம்மல இருக்காரு. அவர் எங்க அப்பா அழைத்திருக்காரு போய் வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. ஆமா வெட்டடிச்ச தந்தை ஆத்துக்காக என்னடிச்ச வலது காலம் இடது காலம் பெரியது வெட்டத்தின் தந்தை அழைத்தார் என்று பார்த்தேன் தெரிவித்தார். அதனால கேட்கிறேன் எதற்காக அழைத்தார் என்ன சமாச்சாரம்? ஆடி கேட்டால் வேதாளிக்க உன் மனமானது இந்த 5 பஞ்சாபுரமும் ஒரே நிலையாக இருக்காது. 5 அப்படி என்ன சொன்னாரு? அவர் என்ன விஷயம் சமாச்சாரம் பொண்டாட்டிக்கு தெரியாத சமாச்சாரம். உங்க அப்பா உனக்கிட்ட என்ன சொன்னாரு? தனியா வரல சொல்லவா வரல